மத்திய கிழக்கு நாடுகளில் போர் காரணமாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லி சர்வதேச விமான நிலையம் பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுசித்ரா தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக விமான சேவைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக விமான சேவைகள், குறிப்பாக அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகள், அங்கிருந்து வரும் விமான சேவைகள் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக டெல்லியினுடைய மிகவும் பிஸியான ஒரு சர்வதேச விமான நிலையம் என்பது வெறிச்சோடி உள்ளதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. வழக்கமாக அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் இங்கிருந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் என்பது அதற்காக பயணிகளுடைய வருகை அதிக அளவில் இருக்கும் நிலையில் இந்த போர் பதற்றம் காரணமாக விமானங்களுடைய சேவைகள் பெரும்பாலானவை ரத்து செய்யப்பட்டு, குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வரக்கூடிய எமிரேட்ஸ், அதே போல கத்தார் ஏர்வேஸ், குவைத் ஏர்வேஸ் உள்ளிட்ட விமான சேவைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல தோஹா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் வழியாக மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த விமான சேவைகளும் திருப்பிவிடப்பட்டும் பெரும்பாலான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக டெல்லியினுடைய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையமானது வெறிச்சோடிய நிலையில் காணப்படுவது நம்மால் பார்க்கப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு சிறப்பு விமானம் மூலமாக துபாய் போன்ற நாடுகளிலிருந்து சுமார் 217 பயணிகள் முதற்கட்டமாக இந்தியாவிற்கு அங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக துபாய் விமான நிலையத்தில் உலக அளவிலேயே பிஸியான ஒரு விமான நிலையமான துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவித்த இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு அழைத்து வரப்படுவார்கள். இது மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகள், ஈரான், இஸ்ரேலில் தவிக்கக்கூடிய இந்தியர்கள் சுமார் 1 கோடி பேருக்கும் அதிகமானோர் அங்கு இருப்பதாகவும் அவர்களை மீட்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கமானது வகுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சிறப்பு விமானங்களை, குறிப்பாக இண்டிகோ, ஏர் இந்தியா விமான நிலையத்தினுடைய தரப்பிலிருந்து சிறப்பு விமானங்களை இயக்குவதாகவும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கும் நிலையில்தான் அந்த சேவைகள் இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தந்த நாடுகள், குறிப்பாக கத்தார், ஓமன், அதுபோக குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மற்றும் ஈரானிலும் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்று அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களை எவ்வாறு பத்திரமாக மீட்டு வருவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நடத்தி வருகிறது. ஈரானில் மட்டும், அதாவது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரானில் மட்டும் சுமார் 3000 இந்திய மாணவர்கள் அங்கு சிக்கி தவித்துள்ளதாகவும் அதில் 1003 பேர் அதாவது நேரடி தாக்குதலுக்குள்ளாகும் தெரான் உள்ளிட்ட பகுதிகளில் சிக்கியுள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. அதற்கான அந்த மீட்பு நடவடிக்கைகள் என்பது துரிதமாக நடைபெற்று அந்த ஒரு மீட்பு பணிகளில் நிச்சயமாக நடைபெறும் என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. நியூஸ் 8 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சோனு மருடன் டெல்லியிலிருந்து சுசித்ரா. இதேபோன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டது. ஈரானின் ட்ரோன்களை நடுவானிலேயே இடைமறித்து தாக்கிய நிலையில் அதன் உதிரி பாகங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் விழுந்து தீப்பற்றியதாகவும் விண்ணை முட்டும் அளவுக்கு பரவிய தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.